Hey guys, good morning. Sorry guys, நேற்று ஹெவி ரெயின், அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடில. ப்ளஸ்ஸு டிராஃபிக்கு, ஹெவி டிராஃபிக்கு. இன்றைக்கும் சரியான டிராஃபிக்கு. அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் டிராஃபிக்கில் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 hour ஸ்டக்கில். ஓகே, எல்லாம் ஹாலிடேஸ்னால எல்லோரும் வந்துட்டாங்க. கார் ஓகே தான் கைஸ், காரு டெம்போ ட்ராவலர் எல்லாம் ஓகே. ஆனால் எதனால் மெயினாக டிராஃபிக் ஆகுதுன்னா, பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸு வர்றதுனால தான் ஹெவி டிராஃபிக் ஆகுது. மேக்ஸிமம் டிராஃபிக்ஸ் அதனால தான். ஏன்னா இங்கே வந்து எல்லாம் ரெசார்ட்டுக்கு போகிற வழி டர்னிங்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னது. அதில் கொண்டு போயிட்டு பஸ்ஸை நிறுத்திட்டு டர்ன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நல்லாயிருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. வா, ஸோ இந்த பிளேஸில் ரிட்டன் வர்றப்போ பார்த்துப்போம். ப்ளஸ்ஸு மேலே கொடைக்கானலில் ரோடு கொஞ்சம் பிரச்சனை தான். ஃபுல்லாக பேவர் பிளாக்கு. அது இல்லாமல் மழை வந்ததுனால வாட்டர்லாம் அதிலே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. எந்த இடத்துல குழியாக இருக்கும் என்னன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுறது டிஃபிகல்ட். இப்போ எங்கே போக போகிறோன்னா, நேராக மன்னவனூர் லேக், அதுக்கப்புறம் பூம்பாறை வியூ பாயிண்ட்டு. ஓகே, பார்ப்போம். டிராஃபிக்கா? எஸ். மேக்ஸிமம் பிளேசஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல மலை. சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் இல்லை.
நேற்று வரக்குள்ள அந்த ஃபால்ஸ் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன். ஓகே, அதை ஆட் பண்ணுறேன் முடிஞ்சா. ரோட்டில் வர்ற வழியில் நிறைய ஸ்மால் வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. மழையினால் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் சின்ன சின்னதாக பார்க்க முடிஞ்சுது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பஸ் கூட கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் யாராவது ஃபேமிலியோடு பிளான் பண்ணிங்கன்னா பெட்ரு வந்து என்ன சொல்கிறதுன்னா டெம்போ ட்ராவலர் எடுத்துக்கங்க. வாவ், வாட் ஹேப்பன் பிரதர்? ரூட்டு மாதிரி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நடக்கிறது தானே எல்லா இடத்துலையும். ஆக்சுவலாக கொடைக்கானல் ஃபுல்லாக டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி கம்மி தான். பாண்டிச்சேரி, மோஸ்ட் ஆஃப் தம் கர்நாடகா, கேரளா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பைன் ஃபாரஸ்ட், பிளைண்ட் ஸ்பாட் நிறைய இருக்கிறதுனால டக்குன்னு ஓவர் டேக்கிங் எடுக்க முடியல. ஓகே, பொறுமை மிக அவசியம். இந்த சைடு ரோட் நல்லா இருக்குது. ஓகே, ஹேர்பின் பெண்ட். பூம்பாறைக்கு இன்னும் 9 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஆக்சுவலாக பூம்பாறை ஊருக்குள்ளார போக மாட்டோம், ஆனால் ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு அந்த கோயிலுக்கு. ஸோ ஓகே, சின்ன கோயில் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ போகலை, அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அப்புறம் மன்னவனூர் லேக், அதுக்கு அப்புறம் கொக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இந்த சைடு தான் நினைக்கிறேன். இருந்தால் அதையும் கவர் பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது எல்லாமே அனிமல் கிராசிங்னு போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய டூரிஸ்ட் அங்கே நின்று செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. சேஃபாக எதாக இருந்தாலும் செய்யணும். ஓகே, ஸோ அவங்களும் குரூப்பாக இருக்காங்க. நீங்கள் சிங்கிளாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் ஹியர். இந்த சைடு நிறைய வெஹிக்கிள்ஸ் போகுது. மேபி எல்லா இடத்துலையும் க்ரௌடு இருக்குன்னு நினைக்கிறேன். பூம்பாறை வியூ பாயிண்ட், மன்னவனூர் லேக்கு, அப்புறம் இன்னொரு இடம் இருக்குது. அந்த மன்னவனூர் லேக்லேயே மேலே இன்னொரு என்ட்ரி இருக்குது. அங்கே தான் இந்த ஆடு, முயல், இதோட பண்ணை எல்லாம் அங்கே தான் இருக்குது. வாவ், வாட்டர் ஃபால்ஸ்.
ஓகே, இது ரிட்டன் வரும்போது பார்ப்போம். இப்போ கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. அங்கே ஒருத்தர் நின்று எல்லோரும் கிளம்புங்கன்னாரு. மேபி ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக என்னன்னு தெரியல, ஆனால் லுங்கி கட்டியிருந்தார். ஓகே, ரிட்டன் வரும்போது நிறுத்திட்டு பார்ப்போம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ், வாவ், மிஸ்டு கைஸ், மேலே இருக்கு. நேற்றுக்கு மாதிரி மழை வராமல் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி ரெயின் கவர் வாங்கிட்டேன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நேற்றுக்கு என்னாச்சுன்னா, சேஃப்டி ஜாக்கெட்டில் ரெயின் லைனர் இருக்குது, ப்ளஸ் ரெயின் ஃபேண்ட் இருக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அதை உள்ளார தண்ணி போயிடுச்சு, இடுப்பு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஆனால் பேக்கெல்லாம் எதுவும் நினைக்கல, அதெல்லாம் சேஃபாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி டபுள் ப்ரொடெக்ஷன். கர்வ்டு போர்ஷன், டிரைவ் ஸ்லோலின்னு போட்டிருக்காங்க, பார்ப்போம். ஓஹோ, மரம் ஒன்று விழுந்திருக்கு. மேபி 2 டேஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சில் கிளைமேட். ஜஸ்ட்டு லைட்டாக இருக்குது கைஸ். ரொம்ப ஹெவியாக இல்லை, ஆனால் இருக்குது. நம்ம போகிற வழியில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். வா, ஓகே, கூட்டால் வில்லேஜ் இந்த சைடு தான் இருக்குது கைஸ், போர்டில் பார்த்தேன். ரெஸ்டாரண்ட்டா? வண்டி நம்பர் தெரியுமா ப்ரோ? வண்டியில் போயிருக்காங்களா? வண்டியில் இல்லை, நடந்து தான் போயிருக்கேன். ஓகே, நான் சொல்கிறேன். இல்லை, நான் இறக்கிட்டு இருக்கேன். சரி, உட்காரு. ஓகே ப்ரோ. அவருங்களா?
ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக காய்ஸ் ஒருத்தர் வந்தார், ஃபோனை மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதை தேடிட்டு இருந்திருக்காங்க போல். வேலைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்றதுக்காக கூட வந்தார். ஓகே, வந்த இடத்துல எல்லாத்தையும் கவனமாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் கைஸ். மிஸ் ஆயிடுச்சுன்னா நார்மல் டேஸில் ஓகே, யாரும் மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஹாலிடேஸில் நிறைய பேர் வரும்போது சில பேர் எடுத்துட்டா ஜென்யூனாக கொடுத்துருவாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லோரும் ஜென்யூனாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. 50-50 சான்ஸ் தான். ஸோ நம்ம பொருளை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். வாவ், தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது கைஸ். இதில் கீழே போனால் ரைட் சைடு ரோட்டில் போனால் பூம்பாறை வில்லேஜ். இது வந்து மன்னவனூர் ஒரு வழி. இங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த சைடு ரோடு நல்லா இருக்குது, வெஹிக்கிள்ஸ் அவ்வளோ இல்லை. ஸோ கீழே போக தான் தெரியும் மன்னவனூர் லேக்கில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இல்லை ஃப்ரீயாக இருக்கா என்னென்னு கீழே போனால் தான் தெரியும். மேக்ஸிமம் இங்கே பூம்பாறை வில்லேஜ் வரைக்கும் தான் 50% வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. மன்னவனூர் லேக் வந்து வெரி ரேர். ஏன்னா பூம்பாறை வில்லேஜை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே டூரிஸ்ட் பிளேஸ்ட்டு அந்த பிளேஸை விசிட் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. மோயர் வியூ பாயிண்ட்டு, குணா கேவு, பைன் ஃபாரஸ்ட்டு, அப்படியே போனேன் அந்த லிரில் வாட்டர் ஃபால்ஸு, ரோஸ் கார்டனு எல்லாம் அந்த ரூட்டில் இருக்கும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ரூட்டு. மேக்ஸிமம் எல்லாம் அதுக்கு போயிடுவாங்க. ஒரே வில்லேஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுவும் பூம்பாறை வில்லேஜோட வியூ பாயிண்ட்டு தான். ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்ததுலேருந்து அந்த போஸ்ட்டை போட்டு 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 செம்ம ஹைப் ஏற்றி விட்டாங்க கைஸ். ஆனால் ஒர்த்து, அந்த வில்லேஜும் அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி ட்ரோன் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா எடுக்கலாம், ஆனால் இல்லையே. இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது.
இந்த இடம் ஃபுல்லாக செம்மையாக இருக்குது காய்ஸ். ஃபஸ்ட் டைம் டெம்போ ட்ராவலரில் வந்ததுனால அவ்வளோ பார்க்க முடியல. இப்போ தான் நல்லா வியூ கிடைக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த மலையை ஃபுல்லாக ஏதோ கொளுத்தி விட்டுருக்காங்க. ஓகே, அந்த கரெக்ட். ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நியூஸ் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. இப்போ இந்த மலையில் தான் எல்லாம் மறுபடியும் துளிர்த்து வருது. தெரியுதுங்களா? ஃபுல்லாக அந்த சம்மர் டைமில் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. இல்லைன்னா இந்த இடம் இன்னமும் நல்லா பசுமையாக க்ரீனரியாக இருந்திருக்கும். தெரியுதுங்களா? அந்தளவுக்கு க்ரீனரியாக இல்லை. ஓகே, வரும். மரம் விழுந்துருக்கு. நிறைய பைன் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இந்த மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மரத்துக்கு கீழே எந்த மரமும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சன்லைட்டு கீழே விடாது, ப்ளஸ் ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கும். வேறு எந்த செடி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வராதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, செம்பரியாட்டு பண்ணை. எஸ், இதுதான் நான் சொன்னேன் கைஸ். இருக்கா? இல்லை, இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். கூக்கல் வாட்டர் ஃபால்ஸுக்கு அந்த சைடு போகணும். வாட்டர் ஃபால்ஸாக லேக்கான்னு தெரியல, லேக்குன்னு நினைக்கிறேன். சரி, லேக்குன்னு தான் அதில் போட்டுருந்துச்சு. அந்த லேக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ கீழே டவுனில் இறங்கணும். ஓய் monkeys.
அஃபிஷியலாக அந்த நாங்கள் தைல மரம்னு சொல்லுவோம் அந்த மரத்தை, ஆனால் அஃபிஷியல் நேம் என்னன்னு தெரியல. கார் பிரேக் டவுன் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு கைஸ். வளைஞ்சு 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 ஸ்ட்ரைட்டாக போகவே இல்லை ரோடு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஸ்ட்ரைட்டாக போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெண்டு. இங்கே டெரைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த புல்வெளியா லேக் ஐயோ இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும் போல். இந்த இடத்துல பார்த்தீங்களா எலக்ட்ரிக் லைன் எவ்வளோ கீழே இருக்குது. இது வந்து இந்த செம்பரி ஆட்டுப்பண்ணை அந்த இதுக்கு போகிற ரூட்டு. ஆனால் நம்ம இப்போ இங்கே போகலை, நம்ம டைரெக்டாக லேக் போகிறோம். ஓ மை காட், எல்லா இடத்துலையும் டிராஃபிக்காக இருக்குது கைஸ். ஆட்டு பண்ணையிலையும் ஹெவி க்ரௌடு, ஒரு லைன் நிற்கிது டிக்கெட் எடுக்கிறதுக்கே. இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இங்கேயும் வெஹிக்கிள் நிறைய இருக்குது. டிக்கெட் கவுண்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் இட்ஸ் ஓகே.